அது ஒரு புரட்சிக்கான சத்தம். ஏழையை கண்ணீரை காய வைக்க தலைவன் ஒரு டிஜிட்டல் தீபம். விஜய் தலைவரே சாதனையின் சத்தமா போறா. வரலாறு எழுத போறா. உண்மையாலே வந்தவர், உலகத்தையே கேட்டவர், தடைகளை எல்லாம் தாண்டி மக்களுக்காக நின்றவர். அவர் கையில் பட்டா அல்ல, அது ஒரு புரட்சி கொடி. ஆண்டுகளா மோசமாக இருந்தது, இப்போ மாற்றத்தின் தொடக்க கதை. தாய்மொழி பேசும் குழந்தையும் காலம் வைக்கும் விவசாயியும் இந்த ஆப்புல கை கொடுக்கிறார். முன்னேற்றத்தின் மொழி எழுக்கிறார். தாய்மொழி பேசும் குழந்தையும் தாளம் வைக்கும் விவசாயியும் இந்த ஆப்புல கை கொடுக்கிறார். முன்னேற்றத்தின் மொழி எழுக்கிறார். நாள்தோறும் சந்திக்கும் வஞ்சகத்தை தலைவர் உருக்க வைக்கிறார். உண்மை என்னவென புரிய வைக்க மௌனத்தை செழிக்கிறார். ஊரு பேசுது, நிதிக்க வந்துச்சு, தன்னம்பிக்கையை வளர்க்குது. அவ பாட்டு மௌனமா இல்ல, அது புதிய தலைமுறையின் சத்தம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் மாற்றமே என்பதில் அரசியலில் வசனம் இல்ல, செயல் இருக்கணும். அவனை வியப்பதற்கான காரணம் இல்லை, அவை நம்புவதற்கான சத்தியம் போதும். ஒரு ஸ்டாராக இருந்தவர் அல்ல, ஒரு புது தேசத்தை கட்டும் தலைவர். டிஜிட்டல் ஆப்புல ஒரே கிளி, பல்லாயிரம் நெஞ்சங்களோட இணைப்பு. அவன் ஒவ்வொரு உறுப்பினராக ஒரு தலைமுறை எழுப்புறார். வெற்றி அதுவோ இலக்கல்ல, அது ஒவ்வொரு உழைப்பாளியின் சிரிப்பு. தேர்தல் அது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, அது தலைமுறையின் தருணம். தமிழ்நாடு புரண்டு போகும், பழையதை கழட்டி விட்டு புதிய வரலாறு எழும். டிவிகே ஒரு கட்சி இல்லை, அது ஒரு உணர்வோட எழுச்சி. நம்ம ஆட்சி, நம்ம உரிமை, விஜய் தலைவரோட நம்ம நிலை உயரும்.